2026 ஒருவேளை விஜய் அவர்கள் அரசியல் வராம இருந்திருந்தா என்னெல்லாம் நடந்திருக்கும்? டிஎன்கே ஏடிஎன்கே மாற்றி மாற்றி ஊழல் பண்ணியிருந்திருப்பாங்க. கண்டிப்பா நம்மள மாதிரி இளைஞர்கள்லாம் அரசியல் பேசியிருக்க மாட்டோம். அரசியல்ன்றது ஒரு சாக்கடைன்னு சொல்லி அப்படியே கடந்து போயிருப்போம். படத்துக்கு 200லேருந்து 250 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிக்கின்னு அவர் வேலையை பார்த்துன்னு அவர் போயின்னு அவர் செல்ஃபிஷாவும் நடந்து இருக்க மாட்டாரு. 30 வருஷமா மக்கள் வந்து அவரை வளர்த்து விட்டாங்க. அடுத்த 30 வருஷத்துக்கு மக்களோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கும். ஏன் ஒருவேளை வேற வழியே இல்லாம நம்மள மாதிரி இளைஞர்கள்லாம் சீமான் அவர்களுக்கு ஓட்டு போட்டு அவருடைய பல வருஷம் முதலமைச்சர் கனவை நிறைவேற்றிருப்போம். எலெக்ஷன்ல நோட்டா சதவீதம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நார்மலா எல்லா படத்துக்கும் கிடைக்கும் மாதிரி ஜனநாயகன் படத்துக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கும். கரூர் சம்பவம் நடந்திருக்காது. சின்ன சின்ன பசங்கள்லாம் மற்ற கட்சிக்காரங்களை அட்டாக் பண்ணி அரசியல் பேசியிருக்க மாட்டாங்க. ஏன் நம்மளும் அரசியல்னா என்னன்னே தெரியாம அரசியல் பேசாம இருந்திருப்போம். ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் யாரும் இவரை பார்த்து பயந்துருக்க மாட்டாங்க. ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் விஜயோட சாங்ஸ் எல்லாம் வந்து பேன் பண்ணியிருக்க மாட்டாங்க. விஜய் அவர்களுடைய பர்சனல் லைஃப்லாம் இந்த மீடியாலாம் அட்டாக் பண்ணி பேசியிருக்க மாட்டாங்க. 2026 எலெக்ஷன்ல முதல் பிரச்சாரமே சிபிஐ வாசல்ல நடந்திருக்காது. விஜயோடைய அரசியல் பார்த்து எந்த ஒரு அரசியல்வாதிகளும் காப்பி அடிச்சிருக்க மாட்டாங்க. என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? அதான் அந்த மாநாட்டுல ஷர்ட் பேண்ட் அந்த துண்டு அதெல்லாம் ஒரே மாதிரி காப்பி வச்சுங்களா, அதானே சொல்றீங்க? ஏன் ஒருவேளை சாட்டை கூட மனநலம் பாதிக்கப்படாம இருந்திருப்பாருல்ல. போற போக்குல சாட்டை ஒரு அடி வச்சிட்டீங்க. நீங்க வேணா போய் பாருங்க ப்ரோ, எப்ப பார்த்தாலும் அவர் விஜய் விஜய் விஜய், தூங்கும் போது எந்திரிக்கும் போது எங்க போனாலும் விஜய் மட்டும்தான் பேசுறாரு அவரு. இல்ல ப்ரோ, அது வந்து விஜய் மேனியான்னு ஒரு நோய் வந்துட்டு இருக்கு அவருக்கு. தான் தற்குறின்னு தெரிஞ்சும் விஜய் ரசிகர்கள் மேல விஜய் தொண்டர்கள் மேல தற்குறின்னு சொல்லி யாரும் வன்மத்தை கக்கிட மாட்டாங்க. 2026 அவரை கைவிட்டனா இழப்பு வந்து அவருக்கு கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு தான். இன்னைக்கு இருக்கிற நிலைமை உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி விஜய்னாலே அரசியல் தான். அரசியல்னா அது விஜய் மட்டும் தான். இந்த எலெக்ஷனுக்கு சிந்திச்சு ஓட்டு போடுங்க.